ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ப்ரெட்டும் முட்டையும் இருந்தால் போதும். ரொம்பவே ஈஸியாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா இது ஈவினிங் ஸ்நாக்காக வச்சு சாப்பிட்ற மாதிரி செம்ம ஈஸியாக எக் சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 எக்கு உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ்ஷான எக்கு யூஸ் பண்ணினீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா வேண்டாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒயிட்டும் எல்லோவும் நல்லா சேர்ந்து ஒரே கலராக வரணும். நல்லா பீட் பண்ணினீங்கன்னா ஆம்லேட் சாஃப்டாக வரும். இதை இப்போது அப்படியே ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெட்டை எடுத்துக்கோங்க. நான் இந்த ப்ரெட்டை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். இது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் விருப்பம்னா ஸ்கொயராக கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ட்ரையாங்கிள் கட் பண்ணினா ஃபைனல் ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பேன் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆகி பேன் ஃபுல்லாக கோட் ஆகணும். பட்டர் யூஸ் பண்ணுறனால ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கை இதில் ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸை இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு பார்த்திங்கன்னா முட்டை மேலே நல்லா ஒட்டணும். ப்ரெட்டு பீசஸ்க்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ திருப்பும்போது ஈஸியாக இருக்கும், ஷேப் நல்லா மெயின்டைன் ஆகும். இந்த ஸ்டேஜில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அவசரப்பட்டு வச்சிங்கன்னா ஷேப் கொஞ்சம் மாறிடும். எல்லா பீசஸும் ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணால் தான் சாண்ட்விச் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு குக்காக விடுங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். முட்டை கொஞ்சம் செட் ஆன அப்புறம் தான் திருப்பணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ முட்டை கீழே செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக திருப்பிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரெட்டும் முட்டையும் நல்லா சேர்ந்துருக்கு. இப்போ இது மேலே ஒரு பக்கம் மட்டும் கெச்சப்பு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் இதுக்கு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக மயோனஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரெண்டும் சேர்ந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது இது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இது சாண்ட்விச்சுக்கு ஃப்ரெஷ் டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். குக்கும்பர், கேப்சிகம், லெட்யூஸ்னு உங்கள் சாய்ஸ் தான். இப்போது இது மேலே சீஸ் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போடுங்க. இந்த சாண்ட்விச்சுக்கு சீஸ் தான் வேறு லெவல் டேஸ்ட்டு தரும். அடுத்து ஃபைனலாக கொஞ்சம் ஆரிகானோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், அதோட அரோமாவே சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரெட்டை இந்த மாதிரி பாதியாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஷேப் பிரேக் ஆகாமல் மெதுவாக பண்ணுங்கள். இப்போ மூடி போட்டு 30 செகண்டு குக் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். அதுக்கு மேலே குக் பண்ண தேவையில்லை. இப்போ மூடியை எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும், சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சீஸி எக் சாண்ட்விச் ரெடி. ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் பண்ணக்கூடிய ரெசிபி இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருந்தாலும் சரி, ஈவினிங் கொஞ்சம் பசிக்கும் போது செஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ண ஒர்த்தாக இருக்கும். இதில் நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணும்னாலும் சேர்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி ஈஸியாக வீட்டில் பண்ணக்கூடிய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.